பிரசன்னா, உள்துறை அமைச்சருடைய இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? நிறைய விமர்சனங்களையும் திமுக மீது அவர் முன்வைத்திருக்கிறார் நேற்றைக்கு. அதோடு சேர்ந்து திமுகவை வீழ்த்தி 2026 பாஜக தலைமையிலான ஒரு ஆட்சி, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எனக்கு ஜோசியத்துக்கெல்லாம் பதில் சொல்லி பழக்கம் இல்லைங்க. அவர் நம்பிக்கை வெளிப்படுத்துறாரு. அது உங்கள் வார்த்தையில் நம்பிக்கை. எனக்கு அமித்ஷா பேசினது ஜோசியமாக தான் தெரிஞ்சிச்சு. நான் ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லாதவன். இது மாதிரி பகல் கனவு, காணல் நீர் அப்படிங்கிற அந்த மூணையும் நீங்கள் கோட் பண்ணீங்க அப்படின்னா, அமித்ஷாவுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். உங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டரை மாற்றுங்க. 2013 பேசின அதே பேச்சு, 2016 பேசின அதே பேச்சு, 2023 பேசின அதே பேச்சை ஸ்கிரிப்டை இப்போவும் கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களை பாஜகவினர் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நான் அடிக்கோடு விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறதுங்கிற அந்த கருத்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அவர் அந்த அந்த நோட்டில் அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாரோ அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாற்றி எழுதணும், அல்லது பேனாவது மாற்றுங்கய்யா. ஆட்சி அமைக்கிறது இலக்குன்னா அதை தானே ஒவ்வொரு முறையும் சொல்ல வேண்டியிருக்கும். தாராளமாக மாற்று, யார் வேணாலும் ஆட்சி அமைக்கலாம் சார். கள நிலவரம் என்ன, மக்களினுடைய துடிப்பு என்ன, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க. நான் மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிராக, ஜனநாயகத்திற்கு எதிராக, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக தொடர்ச்சியா ஒரு மண் என்னை தொடர்ச்சியா புறக்கணிக்குதுங்கிறதுக்காக அந்த மண்ணையும் அந்த மக்களையும் பொருளாதார ரீதியாக, இன ரீதியாக, மத ரீதியாக, சாதி ரீதியாக கொடூரங்களை ஏற்படுத்தி அந்த மக்களை கொடுமைக்கு ஆளாக்க வேண்டும் என்று எத்தனிக்கிற ஒரு கட்சியை மக்கள் எப்படி ஆதரிப்பார்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. இவர்கள் நான் சொன்ன பட்டியல் இருக்கு இல்லையா, நீங்க பொருளாதார ரீதியாக ஒரு மாநிலத்தை கூட்டாட்சி தத்துவத்தை புறந்தள்ளி அதன் அடிப்படையில் நிதி கேட்டால் 356 பயன்படுத்துவோன்ற வார்த்தை வருது இல்ல. 1,52,000 கோடி அப்படின்றது 1.52 லட்சம் கோடி நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆனால் அதாவது காங்கிரஸ் கொடுத்துச்சு. இப்போ நாங்கள் 5 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுக்குன்றாரு. நீங்கள் நிதி கொடுக்கவில்லை என்பது உண்மைக்கு மாறானது அப்படிங்கிறாரு. எனக்கு முதல்ல இந்த நிதி கொடுத்ததுலேயே சிக்கல் இருக்குங்க. முதல்ல இப்போ அமித்ஷா பேசியிருக்கிறது 5.16 சம்திங் கோடி கொடுத்துருக்கேங்கிறார். போன வாரம் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு நான் 6.13 லட்சம் கோடி கொடுத்தேன்னாங்க. அண்ணாமலை 10 லட்சத்துக்கு 10.1 லட்சம் கோடி நாங்கள் கொடுத்துருக்கோம்னார். முந்தானேத்து பிரஸ் மீட்ல எல்முருகன் 16 லட்சம் கோடி கொடுத்தோங்கிறார். இப்போ அமித்ஷா சொன்னது உண்மையா, நிர்மலா சீதாராமன் சொன்னது உண்மையா, அண்ணாமலை சொல்றது உண்மையா, இல்லை எல்முருகன் சொல்றது உண்மையா? முதல்ல இதை எங்களுக்கு சொல்லுங்க. நாங்கள் மக்கள்கிட்ட வைக்கிறோம். நீங்க சமகிரக சிக்ஷன் அபியானுக்கு கொடுக்க வேண்டிய எங்கள் மாநிலத்திலிருந்து நீங்கள் பெற்று இருக்கிற நிதியை நீங்கள் தர மறுக்கிறீர்கள் அப்படின்னு ஆதாரப்பூர்வமா சொல்றோம். ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டோட 19/1/2024 கையெழுத்து போட்டிருக்கோம். கையெழுத்து போட்டு ஜனநாயகத்தில் மீது நம்பிக்கை உள்ள ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் மீது நம்பிக்கை உள்ள ஒரு தலைவராக மக்கள் மன்றத்திலும் அந்த கேள்வியை எழுப்பி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். தரல. நீங்க அதுக்கு பதிலாக என்ன சொல்றீங்க? புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறீங்க. நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா உங்க புதிய கல்விக் கொள்கையினுடைய தரம் கீழே இருக்கு, நாங்க எங்க மாநிலம் கல்வி தரத்துல உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒப்பீட்டு அளவுல சொல்றோம். அதை நீங்க ஏத்துக்க மறுக்கிறீங்க. தேசிய குழந்தைகள் வளர்ப்பு ஒருங்கிணைப்பு நிதியை நீங்க நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. எங்க முதலமைச்சர் கடிதம் எழுதினாரு, இப்போ வரைக்கும் பதில் இல்ல. அதை போலவே தேசிய பேரிடர் மேலாண்மை நிதிக்கு எல்லா மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கிருக்கீங்க, எங்க மாநிலத்துக்கு எங்கன்னு கேட்டோம், இல்ல. ஜிஎஸ்டிக்கான இழப்பீடு தொகை நாங்க தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே வரோம், எங்களுக்கு இல்ல. இப்ப இது எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இவ்வளவுதான் கொடுத்தார்கள், நாங்கள் இவ்வளவு கொடுத்திருக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எங்கள் மாநிலத்திலிருந்து பெறப்பட்ட நிதி எவ்வளவு, இந்த ஜிஎஸ்டி நடைமுறையினால் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த ஜிஎஸ்டி இல்லாததனால் மாநிலத்திற்கு ஏற்பட்ட வரி அதிக சுமை இல்லாமல் எங்கள்கிட்ட எங்க பணம் இருந்துச்சு. நீங்க ஜிஎஸ்டி கொண்டு எங்க பணத்தை நீங்க வாங்கிக்கிட்டு 9.11% ஜிடிபி ரேட்டை கொடுக்கிறோம் ஒட்டுமொத்த வளர்ச்சியில. இந்த 10 ஆண்டுகள்ல எங்கள்கிட்ட எத்தனை லட்சம் கோடியை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னு இந்த 4 பேர் பட்டியலிடட்டும். பட்டியலிட்டு நீங்க எத்தனை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லட்டும். உத்தரப்பிரதேச, குஜராத், பீகார்ல இந்த 10 ஆண்டுகள்ல எவ்வளவு நிதி வரி கொட்டுக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு நிதி கொடுத்திருக்கீங்கன்னு பட்டியலிட்டு காட்டட்டும். அப்ப மக்கள் நீங்க தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறீங்களா இல்லையான்னு பதில் சொல்லுவாங்க. ரைட். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வருவது உறுதி. அந்த ஆட்சி சாதாரண ஆட்சியா இருக்காது, புதிய யுகத்தை உருவாக்குங்கிறாரு. கருணேஷ் அவர்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி திரு அருணன் உங்க பார்வையை கேட்க விரும்புகிறேன். ஒரு புதிய யுகத்தை உருவாக்கக்கூடிய ஆட்சியை பாஜக இங்கே கூட்டணியாக கொடுக்கும் அப்படிங்கிறார். இல்ல, புது யுகம் என்றால் ஏதோ எந்த மாநிலத்திலும் ஆட்சிக்கு வராத கட்சி மாதிரியும்
இன்னும் சொல்ல போனா ஒன்றியத்துக்கு கூட ஆட்சிக்கு வராத கட்சியும் மாதிரி பேசுறாரு ஒரு உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுல. எங்க ஏற்கனவே பல மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கீங்க, என்ன யுகத்தை கொண்டாந்தீங்க? இப்ப டெல்லியில வேற ஆட்சியில வந்திருக்கீங்க, என்ன யுகத்தை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? அங்கதான் ஒரு பல்கலைக்கழகத்துல சிவராத்திரி அன்னைக்கு அசைவ உணவு சாப்பிட்டாங்கன்னு சொல்லி மாணவிகளை பாஜகவுடைய மாணவர் பிரிவு கொடூரமாக தாக்கி இருக்கு, பூரா வந்துகிட்டு இருக்குது. இப்ப 10 ஆண்டுகளுக்கு மேல கிட்டத்தட்ட 11 ஆண்டு ஆக போகுது மோடி பிரதமர், இவர் உள்துறை அமைச்சராக. என்ன புதிய யுகத்தை இந்த நாட்டுக்கு கொண்டாந்தீங்க? எனக்கு புரியல. சாதனைகளை சொல்லணும்ல. ஐயா இங்க பாருங்க, இந்தியர்களை திருப்பி அனுப்புறேன்னு சொல்றாரு, ஆனா கையில காலில் விளக்கு போட்டு அனுப்புறாரு. அதை எதிர்த்து எங்க பிரதமர் எப்படி சண்டை மாறுதல் செய்தார் தெரியுமா அமெரிக்காவில போய் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்ல, மாறாக அவர் மிரட்டின உடனே அமெரிக்கா விஸ்கிக்கு போட்டிருந்த 150% வரிய 50% குறைச்சார். இதுக்கு பேரு தானங்க புது யுகம். எனக்கு ஒண்ணு புரியல சார். இங்க அவர் சொல்றாரு, உள்துறை அமைச்சருடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இங்க ஒரு ஆட்சி நடக்கிறது, அந்த ஆட்சியினுடைய அவலங்களை நாங்க வீடு வீடா கொண்டு போய் சேர்ப்போம், அப்ப ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். ஆட்சியின் மீதான விமர்சனம் அடிப்படையில ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைப்போம், நாங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறார். இல்ல அது செய்யட்டும். நான் அது ஒரு எதிர்கட்சி என்கிற முறையில பாஜக சொல்லுவாங்க, செய்வாங்க. நான் அதை ஆட்சேபிக்கல. ஆனால் 26ல தாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என சொல்வதே சரியா தப்பா, அது முடியுமாங்கிறத நண்பர்கள் சொன்னாங்க, நானும் பேசுறேன். ஆனா அப்படி வந்துட்டா, தப்பி தவறி வந்துட்டா, தமிழ்நாட்டுக்கு புது யுகமா இருக்கும்னு போட்டா அதே ஒரு போட்டு. அதுக்குதான் நான் கேக்குறேன், என்ன புது யுகம்? நீங்க ஒன்றியத்துல ஆட்சிக்கு ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ந்து கிடக்கு. 87 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. 87 ரூபா 15 பைசா கொடுத்தா தான் ஒரு அமெரிக்க டாலர் வாங்க முடியும். இப்பதான் பாத்துட்டு வர்றேன். அது நான் அப்படி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு போகலாம். நான் கேட்பது முதல்ல அந்த சாத்தியம். இப்ப கூட்டணிங்கிற வார்த்தையை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். பாஜக ஆட்சின்னு சொல்ல பாஜக கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, கூட்டணி என்டிஏ அப்படிதான். ஆமா, நானும் அது கேட்டேன் இந்தியில. அப்படி என்டிஏங்கிற வார்த்தை ஆங்கில வார்த்தையை கூட சொன்னார். நல்லது. இங்க எங்க இருக்கு தமிழ்நாட்டுல என்டிஏ? இப்ப நான் அடிப்படையான விஷயம், பாமக என்டிஏல இருக்கா இல்லையா தயவு செஞ்சு சொல்லுங்க. ஒன்னும் உறுதியா தெரியல. அதிமுக விலகிருச்சு, தேமுதிகவும் ஒன்னும் உறுதியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போதைக்கு இருக்கிறது திருவாளர்கள் தினகரன், பன்னீர்செல்வம், இந்த 3 பேர் தானே இருக்காங்க. இத வச்சுக்கிட்டு எப்படி என்டிஏ ஆட்சிக்கு வரும் 26லன்னு சொல்றாரு? எனக்கு புரியல. இன்னும் கூட நான் சொல்லுவேன், இல்ல அதுக்கெல்லாம் பேசுனீங்க, அதிமுக வரலாங்க ஐயா, எடப்பாடி தலைமையிலான அதிமுக அல்லது விஜய் தலைமையிலான அந்த தமிழ்நாடு வெற்றி கழகம் வரலாம் அப்படின்னு. ஆனா அவங்க கண்டிப்பாக ஒண்ணு யோசிப்பாங்க, என்னன்னா பாஜகவோட போனா சட்டமன்ற தேர்தல்ல இன்றைய சூழல் இது இப்படியே நீடிக்குன்னு வச்சுக்கோங்க ஓராண்டுக்கு. அப்படி போனா பாஜக என்பது இந்த கட்சிகளுக்கு ஒரு சுமையாகத்தான் இருக்கும். விழுகிற ஓட்டும் விழாது. எதை வச்சு நான் சொல்றேன்னா, இப்ப நீங்களே கார்த்திகை செல்வன் ஆரம்பத்துல சொன்னீங்க, இப்ப வந்திருக்கக்கூடிய 3 பிரச்சனைகள் அப்படின்னு. மும்மொழி திட்டத்தை அமுல்படுத்துவோம், அதாவது அவங்க சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை, அதை ஏற்றுக்கொள்ளணும், இல்லாட்டி ரூபா தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மொழி கொள்கைக்கு ஒரு கல்விக் கொள்கைக்கு ரூபாவுக்கு இடையில முடிச்சு போடுறது. பிறகு இந்த தொகுதி மறுசீரமைப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனை குறித்து இந்த பேசவே இல்லை அமித்ஷா அவர்கள். கவனிச்சிக்கலாம், சொல்லணும்ல ஐயா. ஒருங்கிணைப்பு பள்ளி கல்வி திட்டத்துல வர வேண்டிய 2152 கோடி ரூபாய் வேற, இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது வேற, அதுல வரக்கூடிய அல்லது நீங்க புதுசா இப்ப சொல்லக்கூடிய இந்த பிஎம்சி பள்ளி என்பது வேற. ரெண்டுக்கும் முடிச்சு போடாதீங்கன்னு முதலமைச்சர் கடிதம் போட்டிருக்காருல்ல பிரதம மந்திரிக்கு. அதை பத்தி ஏதாவது சொன்னாரா? அதையே அதுக்குள்ள போகல. அப்ப இதெல்லாம் இந்த அரசு மீது, ஏன்னா இத கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் எழுந்துருச்சு. அதுக்காக சொல்ல வரேன்.